என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப நிதானமானவர், ரொம்ப மேன்மையானவர், ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதர். அனாவசியமாக கோவப்பட மாட்டார். ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டார். ஒரு 2 நிமிஷம் யோசிப்பார். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சால் நல்லதுங்கம்பார். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட கேள்வி முடியறதுக்கு முன்னாடியே சில பேர் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காது அவர். கேள்வியை உள்ளே வாங்கிக்குவார். அப்படியா அப்படியா அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார். ஒரு பண்போடு நடந்துக்குவார். யாரோ கோபமாக வந்து அவர்கிட்ட பேசினா, அவன் இப்படி பேசிட்டான் சார், இப்படி பண்ணிட்டான் சார், அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், உட்காருங்க அவசரப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ஒரு டீ வாங்கி கொடுப்பாரு. இப்போ சொல்லுங்கள் என்ன விஷயம். அதுக்குள்ளே அவருடைய கோபம் தணிஞ்சிரும். நான் பாருங்கள் இதுதானே நடந்தது, விடுங்க இதில் என்ன இருக்குது, விட்டுட்டு போங்க, இதை போய் பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க, அவருக்கு என்ன மனக வருத்தமோ அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துவார். நிறைய பேர் அவர்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாலே தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையோடு வருவாங்க. பிரச்சனையை தீர்க்கிறதுனா என்ன, எல்லாருக்குள்ளேயுமே அவங்க பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. ஆனால் ஒரு பதற்றத்தின் காரணமாக, ஒரு கோபத்தின் காரணமாக அதுக்கு வந்து உடனடியாக அவங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியறதில்லை. அந்த பதற்றத்தை தனித்து விட்டால் அதற்கான தீர்வு வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்கள மாற்றிடுவார். ரொம்ப முதிர்ச்சியாக இருப்பார். எதுக்கும் அனாவசியம் பதட்டப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கிறவர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், ரொம்ப கோபமாக ஒருத்தட்ட நடந்துக்கிட்டார். கோபம்னா சாதாரண கோபம் இல்லை, எக்கச்சக்கமான கோபம் போட்டு அடிக்கிற லெவலுக்கு போயிட்டார், துரத்துற அளவுக்கு போயிட்டார். உடனே அந்த நபர் என்ன பண்ணார், இவரை பார்த்து, நீங்கள் என்ன அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் தான் முதிர்ச்சியா, நீங்கள் தான் பெரிய மனிதரா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னமோ ஞானி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய உண்மையான முகத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். ஐயோ நாம் இப்படி நடந்துட்டோமே, நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கே, நம்மளை எல்லாரும் வந்து அவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கேட்கும்போது நாமளே ஒரு பிரச்சனை ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி பண்ணார். அவர் வந்து பெரிய அறிஞர், நிறைய எழுதுவார், நிறைய படிப்பார், அவரை எல்லாரும் மதித்து வருவாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு கெட் அவுட் அப்படின்ட்டார் ஒருத்தர். யாரை சொல்லக்கூடாதோ அவரை சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த நபர் என்ன பண்ணார்னா, இவர் மேலே ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிட்டார். இந்த வன்மம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, அவங்க குடும்பத்தை சிதைக்கிற அளவுக்கு, அவருடைய உடல் நலம் பாதிக்கிற அளவுக்கு, அவருடைய மனநலம் பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இவ்வளவு பண்புள்ள மனிதர் ஏன் இப்படி நடந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாம் நினைப்போம், இவரா இப்படி நடந்துக்கிட்டாரு, இவரா இவ்வளோ மேன்மையானவராக இப்படி கோவப்பட்டுட்டாரு, இவரா அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு, தள்ளி விட்டார் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அப்போ நான் வந்து அவர் வந்து என்கிட்ட வருத்தப்படும் போது நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் ஏன் கோவப்பட்டீங்க? இல்லைங்க, நான் வந்து கோவமே பட்டிருக்க மாட்டேன், ஆனால் என்னை வந்து தூண்டுற மாதிரி, ஒரு ப்ரொவோக் பண்ணுற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருந்தாங்க, என்னால் தாங்கவே முடியல. நான் சொன்னேன், சரிப்பா விட்டுருன்னு சொன்னேன். விடுற மாதிரி இல்லை, நான் வேறு இடமா இருந்தால் நான் எந்திரிச்சு போயிருப்பேன். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி பேசும்போது நான் எந்திரிச்சும் போக முடியல. நான் அதனால் என்ன ஆகிட்டேன், ஒரு கட்டத்தில் என்னுடைய நிதானத்தை இழந்துட்டேன். நான் எவ்வளோ நேரம் தான் நான் பொறுமையாக இருக்கிறது, அடக்கி வச்சது வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குங்க. நீங்கள் மோசமானவர் அப்படின்னு அவர் நிரூபிக்க நினைக்கிறார். அப்போ தொடர்ந்து உங்களை மோசமானவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்ல சொல்ல உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நிதானத்தை இழந்துடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, அடிச்சிடுறீங்க அல்லது பயங்கரமாக திட்டிடுறீங்க. இப்போ என்னாச்சுன்னா, நீங்கள் திட்டினது தான் நிற்கும். ஏன்னா நீங்கள் தான் மேன்மையான மனிதர். நீங்கள் சொன்னது தான் நிற்குமே ஒழிய அவன் சொன்னதை இந்த சமூகம் எடுத்துக்காது. அவன் அப்படி தாங்க, அவன் சொல்கிறதுல என்னங்க இருக்குது, இவர் சொல்லாங்களா ஏங்க, அவன் பேசதாங்க. நீங்கள் ஒரு அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அடித்தது தான் பெருசாகுமே ஒழிய சொன்னது அங்கே எடுபடாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அடித்தது தான் அங்கே நிற்கும். அப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எதை சொன்னாலும் அது வந்து அவங்க மேலே கரை மாதிரி படிஞ்சிடும். ஆனால் அவன் சாமானியன், அவன் இந்த சமூகத்தில் ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்னங்க இழக்கிறதுக்கு, அவன் என்ன சொல்லி, சரி அவன் மோசமாக சொன்னான், அவன் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் சமூகத்துக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் இல்லையே. சமூகம் ஏற்கனவே அவன் கெட்டவன் தான் ஒத்துக்குதே. அவனை ஒன்றும் மேன்மையானவர்கள் லிஸ்ட்டில் வைக்கலையே. அவங்ககிட்ட போய் யாரும் ஆலோசனை கேட்கலையே. அவங்ககிட்ட போனால் இளைப்பாறுதல் கிடைக்கும்னு யாருமே போகலையே, உங்ககிட்ட தானே வராங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் உங்களை மோசமானவன் சொல்லி
நீங்கள் செஞ்ச அந்த செயல்னால் மோசமானவன் ப்ரூவ் பண்ணிட்டான். பாருங்கள், நீங்கள் மோசமானவர் தானே, அதனால தானே என்னங்க அடிச்சிங்க, இந்த தகாத வார்த்தைகளில் திட்டினீங்கன்னு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான், எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது. அதுவும் சாத்தியமில்லை. அது உங்கள் வீடாக இருந்திருந்தால் கூட நீங்கள் வாக் பண்ணிடலாம், வெளியே போயிருங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க. அப்படி வந்தீங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்காது கோபப்படுறதுக்கு, உங்களை தூண்டுறதுக்கு சான்ஸ் இருக்காது. கோபத்தை தூண்டுறதுக்கு எல்லா இடங்கள்லேயும் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் நாம் இரையாகாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரே ஒரு வழி, கட்டுப்படுத்த பார்க்கணும். கட்டுப்படுத்துறதை விட கடக்க பார்க்கணும். சிரிச்சுட்டு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் ரொம்ப மோசமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அல்லது இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதனால் நம்மை தூண்டுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடக்கும். அவற்றில் நாம் தூண்டிலில் மாட்டிய மீனாக மாட்டாமல் இருப்பதற்கு பக்குவம் தேவை. நன்றி, வணக்கம்.